நாகர்கோவில் தினத்தந்தி வழங்கும் வணக்கம் கன்னியாகுமரி நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசுகளை ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் வழங்குகிறார். தித்வா புயலுடைய எதிரொலியாக இலங்கையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 132 உயர்ந்திருக்கு. இது தொடர்பான தகவலை இலங்கையுடைய பேரிடர் மேலாண்மை அலுவலகம் வெளியிட்டிருக்கிறது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் தித்வா புயல் மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் பலியாகி இருக்கிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறதே அப்படிங்கிற ஒரு அச்சம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த மண் சரிவு, வெள்ளம் இதிலெல்லாம் காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கையும் இன்னொரு பக்கம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. மீட்பு படையினர் இந்த மீட்பு பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தாலுமே கூட காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கை ஒரு பக்கம் அதிகரிக்கிறது. பலி எண்ணிக்கை இப்போ வரைக்கும் 132 அப்படின்ட்டு தெரிய வருது நமக்கு. மீட்பு பணிகள் இன்னொரு வேகமாக துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் மக்கள் சிக்கி இருக்கக்கூடிய இடங்களில் அவங்களை அந்த பகுதிகளிலிருந்து மீட்பதற்காக ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கக்கூடிய காட்சிகளை நம்ம இன்னைக்கு பார்த்துருந்தோம். தொடர்ந்து பல்வேறு இடங்களில் இந்த ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. இந்தந்த இடங்களில் மக்கள் சிக்கி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. அப்படி இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாமே இந்த தேசிய மீட்பு குழுவினர் போய் அங்கே அந்த மக்களை பாதுகாப்பாக அந்த இடங்கள்ல இருந்து மீட்டுட்டு வராங்க. இப்படி இவங்க எல்லாரும் ஒரு பக்கம் தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் பல்வேறு இடங்கள்ல காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டு இருக்கிறதே அப்படிங்கிற அச்சம் தான் இருக்கு. இப்போ வரைக்கும் 132 பேர் பலியாகி இருக்கிறார்கள் தித்வா புயலுடைய எதிரொலியாக இலங்கையில் அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவலாக இருக்குது. நொடிக்கு நொடி கள நிலவரங்களை ரொம்ப துல்லியமாக நேரலையில் தந்தி டிவி வழங்கி கொண்டு இருக்கிறது. அதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வரக்கூடிய காட்சிகள் கவலையூட்டுவையாகவே இருக்குது. அந்த வகையில் இப்போ 132 உயர்ந்திருக்கிறது இலங்கையில் பலியானோர் எண்ணிக்கை. நாகர்கோவில் தினத்தந்தி வழங்கும் வணக்கம் கன்னியாகுமரி நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசுகளை ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் வழங்குகிறார்.